Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. A shout out to our other sponsor, Equitas Bank, the bank behind the champions. 7% savings accountல நீங்க earn பண்ணலாம் and attractive fixed deposit on senior citizens நீங்க earn பண்ணலாம். So go check out Equitas Bank. Senior citizen நீங்க தான். நான் சீனியர் சிட்டிசன் மச்சா, டெஃபினட்டா மறக்காத டியர் வியூவர்ஸ். நான் சீனியர் சிட்டிசன். எஸ் சரி, நான் ஒத்துக்கிறேன். ஈக்விட்டாஸ் பேங்க் அட்வான்டேஜ் என்ன, எப்படி நம்ம கேப் புக் பண்றோம் அதே மாதிரி பைக் புக்கிங்ல பேங்கிங் சர்வீஸ் பண்ணா நீங்க ஜஸ்ட் ஒரு கால் அடிங்க 8150085000 ஒரு மிஸ் கால் விடுங்க போறோம். இந்த ஈக்விட்டாஸ் எக்ஸ்பிரஸ் பைக் பேங்கிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா போறோம். அந்த ஆப் வழியா நான் சொன்ன டக்கு டக்குன்னு அப்படியே பண்ணலாம். உங்களுக்கு பேங்கிங் சர்வீஸ் அட் டோர் ஸ்டெப். நான் சொன்னது எப்படி, ஒரு டாக்ஸி கேப்ல புக் பண்ண 8150085000 மிஸ் கால் விடுங்க போறோம். பேங்கிங் சர்வீஸ் அட் யுவர் டோர் ஸ்டெப். அதுதான் ஒரு அட்வான்டேஜ் ஈக்விட்டாஸ் பேங்க்ல. முக்கு மேல ராஜா. நீ போட்டு நொறுக்கிட்டாங்க ஆர்சிபி, எல்லாரும் போட்டு நொறுக்கினாங்க. விராட் கோலி அடிக்கிறான், அங்க என்னடா ரஜத் பண்டிதா அடிக்கிறான், போராத குறைக்கு அங்க வந்து ஜித்தேஷ் சர்மா கடைசியில் அவன் போட்டு அடிக்கிறான், கேம்ப் அடிக்கிற மாதிரி. இங்க கட்சியில பாரு, இந்த சைட்ல பார்த்தா எல்லாரும் அடி அடிச்சாங்க. ஹார்திக் பாண்டியா என்ன நாக்குடா. சோ அந்த மாதிரி அடிச்சு தள்ளுங்க, கேம்பா தான் அடிச்சு தள்ளுங்க டேவியர்ஸ், அப்படிதான் இருக்கணும். Welcome on the show, Mr. Yo Mahesh. Yomi off the field right here at Cheeky Chica. இந்த கொலாபுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா யோமி உங்களுக்கு தெரியும். Guys, go check Yomi's channel out. Yomi off the field சூப்பரா பண்ணுவாரு. அவரு ஸ்டைலிஷா இருப்பாரு எப்பவுமே யோமி. Chica not a talking point. என்ன பண்ணியா யோமி, எப்படிடா போச்சு உனக்கு? ஏதாவது எடுத்து நீ சிக்கன் சார் இதெல்லாம் கொடுங்க சார், இப்படி எடுத்து நீ ஏதாவது போச்சு, நல்லா போச்சு உனக்கு? நல்லா போச்சு சார், சூப்பரா போச்சு. சரியான ஒரு மேட்ச் இன்னைக்கு, அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஷேரிங் மை தாட்ஸ். Yeah, definitely. We'll come straight to the match, Chica. Nariya talking points. RCB after 10 years going to Wankhede and beating Mumbai in Wankhede. Pre-match, actually, நீங்க வந்து மும்பை பக்கம் இருந்தீங்க, நான் வந்து RCB பக்கம் இருந்தேன். But I really believed toss win பண்ணி chase பண்ணனா okay, maybe ஒரு நல்ல சாய்ஸா இருக்குமான்னு. We'll start with that, Chica. They did come close in the chase, but again, team batting first winning. டேய், நான் சொன்னா யாரு கேட்க மாட்டேங்கிறா. நான் சேர்ந்து பைத்தியக்காரங்கிட்டா. நானும் டிவில கூயின்றியா கத்து ஐ பீன் ஷவுட்டிங் டு வியூவர்ஸ் ஃபார் சோ மெனி இயர்ஸ். பேட் ஃபர்ஸ்ட், புட் அட் டோட்டல் ஆன் தி போர்ட், ஸ்கோர் போர்ட் பிரஷர், வின் தி மேட்ச். இதே மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணிட்டாங்கல்ல. டேய் ஹார்திக் பாண்டியா, பேட்டிங் ஆடி நீ ஒண்ணுல 210 அடிச்சா நீ வின்னுடா. நீ 220 அடிக்க வேணாம்டா. ஸ்கோர் போர்ட் பிரஷர் ஒன்னு இருக்கு. யோமி அண்ட் வியூவர்ஸ் அணி யாரு புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. எல்லாம் கழிச்சு what is just 12 runs away, just one shot away, just this away எல்லாம் just this away தான். இந்த மேட்சே just 2 shots away, 1 run away, one miss hit away தான். என்ன டாஸ் வின் பண்ணி அடிச்சதா இவங்க ஷூரா. இந்த பசங்க if Mumbai Indians had batted first, they would have scored 215 for sure. Yes or no, Yomi? 100% சார். பட் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்ட் அவுட் டீம் நீங்க சொல்றது வந்து டெஃபினெட்லி நீங்க பண்ணுவாங்க. பட் நிறைய டீம்ஸ்க்கு அந்த ஒரு பேலன்ஸ் கிடையாது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு லாங் அண்ட் பவர்ஃபுல் பேட்டிங் லைன் அப் ஹூ கேன், அதுவும் இந்த கண்டிஷன்ஸ்ல டெஃபினெட்லி ஐ திங்க் தே ஹேவ் தட் அட்வான்டேஜ் ஓவர் அதர் டீம்ஸ். அண்ட் டு ஆட் டு தட், அவங்களோட போலிங் லைன் அப் இஸ் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த மாதிரி பார்ட் ஆஃப் ஃபிளாட் ட்ராக்ஸ்ல. ஏன்னா தே ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் போலர்ஸ். ஹேசல்வுட் அண்ட் புவி வந்து கிரன்ச்சிங் அவுட் அந்த ஒரு ஷட் டவுன் பண்ணாங்க டுவர்ட்ஸ் தி எண்ட். அண்ட் குருணால் பாண்டியா, if you can give him a spinning track, he can come good. Suya Sharma stepping out. So எல்லா boxes அவங்க டிக் பண்றாங்க. And that is why I feel whether batting first or bowling first, they are equipped. நான் இங்க பாரு யோபி, சும்மா இந்த காது குத்தாதீங்க மச்சான். எல்லாம் கேட்டா எல்லாம் இது என்ன கமெண்டேஸ் ஆல் பாக்ஸ் டிக்ட், இந்த பாக்ஸ் டிக்ட், அந்த பாக்ஸ் டிக்ட் மச்சான். நீங்க ஏதாவது ஒரு ஓட்ட சொல்லுங்க ஆர்சிபி டீம்ல. நீங்க ஏதாவது ஒரு ஓட்ட சொல்லுங்க மச்சான். நீங்க 2 பேரும் குதிக்கிறீங்க, டைம் குதிக்காதீங்கடா. ஆர்சிபி playing brilliant cricket. நான் ஒத்துக்கிறேன் மச்சான், ஆர்சிபி is playing brilliant cricket. I give it to you guys. But man, டாஸ் வின் பண்ணி இவங்க 215 அடிச்சா ஷூர் வின் மும்பை இந்தியன்ஸ். நீ என்ன வேணா சொல்லு, ஸ்கோர் போர்ட் பிரஷர் என்ன மச்சான் தப்பு பண்ணாங்க இவங்க. யாரு? மும்பை இந்தியன்ஸ். ஒன்னு டாஸ் வின் பேட் பண்ணல. ஏன்டா அந்த விக்னேஷ் புத்தூர் சூப்பரா போலிங் போட்டு ஒரு லெக் ஸ்பின்னர் போட்டு ஒரே ஓவர ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தான். அதே டெம்ப் பண்ணி விக்கெட் எடுத்தால
அதே ஓவர் கட் பண்ணிட்டீங்க. 1 ஓவர் 10 ரன்ஸ் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டான். வேற சுயேஷ் சர்மா தில்லு துடுன்னு ஒரு இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்து 4 ஓவர் கொடுத்து 32 ரன் தான் கொடுத்துருக்கான். அவன் let's be very honest. That also shows the difference. சுயேஷ் சர்மா பாருங்க 4 overs 32 runs. That made a huge difference. Only guy to get go 8 runs over. So நான் என்ன சொல்ல வரேன்னா தில்லு துடு playing and definitely batting first. I'm pretty sure Yomi that if they batted first, Mumbai Indians won the match. Do you really think that Mumbai Indians batting first with their openers in that form, they would have made a difference? Batting first or second? 100%. என்ன சார் 100%? போடலாங்க சார். என்ன போடலாங்க சார். சார் ரயன் ரிக்கல்டன் and ரோஹித் சர்மா, let's face facts சார். அதுதான் அவங்களோட டீம்ல வந்து அதுதான் சார் வந்து மிகப்பெரிய ஒரு ஓட்டை. அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தாலும் கொட்டி இருப்பாங்க, போலிங் ஃபர்ஸ்டா மீன் பேட்டிங் செகண்டா இருந்தாலும் அதுதான் நடந்தது. அதுதான் சார் உண்மை. இல்ல நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, டிஃபரெண்ட். லெட்ஸ் கம் டு தி ஃபேக்ட்ஸ். சரி, இந்த டாஸ் விஷயம் வந்து டெஃபினட்டா இது வந்து இந்த ஆர்குமெண்ட் போயினே இருக்கும். பட் வாட் யோமி இஸ் ட்ரைங் டு சே லச்சிகா, அவங்களோட ஓபனர்ஸ் தான் அவங்களுக்கு வந்து பிகெஸ்ட் டிராபேக்கா இருந்திருக்கு. ஓபனர்ஸ்ல டெஃபினட்டா ரோஹித் சர்மா ஒருத்தர், அவரோட ஃபார்முக்கு நம்ம டெஃபினட்டா வருவோம். பட் லெட் ஸ்டார்ட் வித் ஆர்சிபியோட பேட்டிங். சிகா சரியான பேட்டிங் யூனிட்டா தெரியுறாங்க சிக்கா. ஏன்னா நீங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபில் சால்ட் அவுட் ஆறாரு, ஆனா விராட் கோலி டிடன்ட் ஹோல்ட் பேக். பூம் பூம் பும்பரா. இதோட என்ன சிக்கா தேவை மும்பை இந்தியன்ஸுக்கு? நான் உங்களுக்கு பிகினிங் ஆஃப் த சீசனே சொன்னேன், I was one of the few guys who bravely called out saying Mumbai will not qualify in the particular year. ஏன்னா யோமி சொன்ன பாயிண்ட்டும் நான் ஒத்துக்கிறேன். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அவங்க பேட்டிங்ல நீங்க பாருங்க சிக்கா, கன்சிஸ்டன்டா நீங்க குவாலிஃபை ஆகிற டீம் லாஸ்ட் 3-4 இயர்ஸ் நல்லா பண்ற டீம், அவங்களோட ஓபனர்ஸ்ல யாராவது ஒருத்தர் வந்து பெருசா அடிப்பாங்க சிக்கா. 600 ரன் சீசன் இல்லாட்டி 700 ரன் சீசன் யாருக்காவது ஒருத்தர் இருக்கும் சிக்கா. நீங்க டைட்டில் வின்னிங் டீம்ஸ்ல பாருங்க, லாஸ்ட் இயர் சுனில் நரேன், ஃபில் சால்ட். அதுக்கு முன்னாடி வருஷம் நம்ம வின் பண்ணும் போது டெவின் கான்வே, ருத்ராஜ் கைக்வாட். ஜிடிக்கு சுப்மன் கில் வின் பண்ணும் போது பிரில்லியண்டா ஓபன் பண்ணியிருந்தாரு. விருத்திமான் சாஹா செமையா ஆடினார் அந்த பர்டிகுலர் சீசன். ஸோ யுவர் ஓபனர்ஸ் ஆர் வெரி கீ சிக்கா இன்னைக்கு. பட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஆர்சிபி. what a batting performance சிக்கா. ரஜத் படிதார் அண்ட் கோ கிட்ட இருந்து வராங்க. தேவ்தத் படிக்கல் வந்து இன்டென்ட் திருப்பி காமிச்சாரு, அவரு சூப்பரா ஆடினாரு. ட்ரெண்ட் போல்ட் picking up that early wicket of Phil Salt. But then everybody contributed after that chica. 67 Virat Kohli, 37 Rajat Padidar, anga வந்து 37 Devdutt Padikkal, 64 Rajat Padidar. லோவர் ஆர்டர் வந்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் ரெண்டாவது பால் அவுட் ஆனாரு, ஆனா ஜிதேஷ் சர்மா அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து சரியான நாக். சோ யோமி சொல்ற பாயிண்ட் ஐ ஆக்சுவலி அக்ரி சிக்கா. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் bowling, RCB look like a complete unit chica. Yomi, you finish your point and then I'll counter argue. நீ என்ன I agree to Yomi, நானே என்ன சொல்லு சார். ஒரு விஷயம் பாராட்ட சொல்லி ஆகணும் சார். என்னன்னா அவங்களோட பேட்டிங் யூனிட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா they all believe in one plan sir, which is going after the bowling. நீங்க அடுத்து வர பேட்டர், இன்னைக்கு ஃபில் சால்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆகல, அடுத்து வந்த தேவ்தத் படிக்கல் குவிக் ஃபயர் கேமியோ 22 balls 37 அடிச்சாரு. கரெக்ட், 22 balls 37. அதுக்கப்புறம் வர ரஜத் படிதார் எல்லாருமே 200 ஸ்ட்ரைக் ரேட்ல கன்சிஸ்டன்டா ஆடி இருக்காங்க. நீங்க அகைன்ஸ்ட் சிஎஸ்கே மேட்ச்ல அந்த ஒரு பெரிய கிரவுண்ட்லயும் பாத்தீங்கன்னா எல்லாருமே 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிக்கிட்டே இருக்காங்க. சோ தே பிலீவ் தட் அவங்களோட பலம் வந்து இதுதான். they are not going to see இந்த ஒரு பலத்தினால இந்த ஒரு ப்ராசஸ்னால 2-3 மேட்ச் தோப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்பிடன்ஸ் இப்போதைக்கு ஸ்கை ஹையா இருக்கு. அதனால ஐ ஃபீல் whether batting first or batting second doesn't really matter to them, and this is going to be a threat for the other bowling units coming into the tournament so far. See, நீ என்ன சொன்ன டெம்ப்ளேட்னா RCB டெம்ப்ளேட்னா attack is the best form of defense. அடி மச்சான், போச்சா அடி, first ball and அடி. It doesn't matter whether you lose a wicket. Like Phil Salt, பட்டா பாகே படாட் லேகியம், எல்லாருமே பட்டா பாகே படாட் லேகியம். அதான் நீ சொல்ல வர. நீ போடனா அடின்ற. பட் மச்சான் அது விக்கெட்ஸ் ஓகே. இப்ப என்ன ஆச்சு உனக்கு? சன்ரைஸ் ஹைதராபாத் அவங்க இதே டெம்ப்ளேட் தான் வச்சிருந்தாங்க. We'll go for the bowling, we'll terrorize the bowlers, we will do this, we will do that. Na Chika, here is the only difference Chika. There is a certain Virat Kohli in an RCB side Chika. ஞாபகம் வச்சுக்கோங்க சிக்கா. there is a certain Virat Kohli in the RCB side. they don't have a Virat Kohli. Sunrisers Hyderabad கேம் நக்கிள் டவுன் பண்ணோம்னா விராட் கோலிக்கு நக்கிள் டவுன் பண்ண தெரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ப்ராபப்ளி த பெஸ்ட் பிளேயர் இன் IPL, பெஸ்ட் பேட்டர் இன் IPL, அவருக்கு நக்கிள் டவுன் பண்ண தெரியும் சிக்கா. ஒரு டஃப் விக்கெட்ல எப்படி நின்று எடுத்துட்டு போகணும்னு தெரியும்.
சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் கிடையாது சீக்கா. எல்லாரும் அடி தான் அந்த டீம்ல. விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் இல்ல. ஆர்சிபிக்கு அந்த அட்வான்டேஜ் ஹியூஜா தெரியுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தே ஹேவ் அ கம்ப்ளீட்லி ரவுண்டட் பேட்டிங் யூனிட் எனக்கு தோணுது சீக்கா. முன்னாடிலாம் நம்ம வந்து கேஜிஎஃப்னு சொல்லுவோம், இல்லாட்டி விராட், ஏபிடி, கிறிஸ் கேல்னு சொல்லுவோம். இந்த வாட்டி பாருங்க, கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஜிதேஷ் சர்மா இருக்காரு, கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு டிம் டேவிட் இருக்காரு, லியாம் லிவிங்ஸ்டன் வேணும்னா லாஸ்ட் மேட்ச் அடிச்சாரு, தேவ்தத் படிக்கல் கேன் சிப் இன் வித் தட் குவிக் ஃபயர் 2030 and they have a powerful striker in Phil Salt up front. So they have all the bases covered. இது டாப்ல ரஜத் படிதார்னு ஒரு கிரிக்கெட்டர் நீங்க போடுறீங்க, செரி ஆன் த டாப் ரஜத் படிதார் தான். கேப்டன்சி இன்னி வரைக்கும் இந்த ஐபிஎல்ல அவர் தான் பெஸ்டா கேப்டன் பண்ணிருக்காரு. ஷுவரா அது நம்ம அக்ரி பண்ணிருக்கணும். ரெண்டாவது, ஸ்பின்னர் போடவே முடியல. இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா பயந்துட்டாரு ரஜத் படிதாரு. ஐயோ இவன் அடிச்சிருவானே, விக்னேஷ் புத்தூர் அதனாலேயே போலிங் எடுத்துட்டு வரல. ரஜத் படிதார் எஃபெக்ட் சீக்கா அது சொன்னியா ரைட், பயந்துட்டான்டா யோமி லூஸ். இப்பெல்லாம் பயப்படக்கூடாது, தில்லுக்கு துண்டு கொடுத்துருக்கணும். அந்த பிளைட்ல எடுத்துருப்பா ஃபார் ஆல் இது மாதிரி. அதே மாதிரிதான் பயந்து சிவம் துபைக்கு யாரும் ஸ்பின்னர் கொடுக்காம அந்த போன சீசன்லாம். வேற இந்த சீசன் பார்த்தா எல்லாரும் சிவம் துபை இந்த சீசன் பார்த்தா எல்லா நீ பார்த்தா ஸ்பின்னர்ஸ் அவுட் ஆயிருக்கான். யோசிச்சு பாரு, இன்னைக்கு நான் 4 மேட்ச்ல 3 மேட்ச் ஸ்பின்னர்ஸ் அவுட் ஆயிருக்கான். அவன் எல்லாம் தில்லுக்கு துண்டு கொடுக்க நல்லா ஃபிளைட் பண்றாங்க. ஃபிளைட் பண்ணி விக்கெட் எடுத்துக்கலாம். தில்லு இல்ல யாருக்கு, சர்ப்ரைசிங்லி பாண்டியாக்கு தில்லு இல்ல. வேற ரஜத் பாண்டியா சும்மா சூப்பர் தைரியமா கொடுத்தா பாரு போலிங். அடிக்கிறே அடி பாக்கலாம், அடிச்சு பார்க்கலான்னு பார்க்கலாம். குருணால் பாண்டியா கொடுத்தா மச்சான், தைரியமா 20th ஓவர் கொடுக்குறாங்க மச்சான். என்ன மாதிரி டெசிஷன் அது, டு பால் 20. குருணால் பாண்டியா 20th ஓவர் தில்லுக்கு துண்டு போலிங் அது. ஆக்சுவலா குருணால் பாண்டியா நான் 3 விக்கெட் எடுத்த லாஸ்ட் ஓவர்ல மட்டும். என்ன யூனிட் கட்ஸ் மேன் டு பால் த லாஸ்ட் ஓவர். குருணால் பாண்டியா about how many runs to win, about 20 runs to win last over. Yeah, ஆமா கரெக்ட் சார். ஒரு ஸ்பின்னர் போலிங் போட்டுருக்கான் மச்சான், எவ்வளவு தைரியம் உனக்கு லாஸ்ட் ஓவர் ஸ்பின்னர் பால் 20 runs to winல. அந்த நேரம் ரஜத் பாண்டியா பிளான் போஸ்ட் மேட்ச்ல சொன்னானே, we want குருணால் பாண்டியா லாஸ்ட் ஓவர் வச்சிருக்கோம், we thought we take it. லாஸ்ட்ல குருணால் பாண்டியா கடைசியில பார்த்தா இன்க்ளூடிங் சுயேஷ் சர்மா 5 பால் வச்சு தான் ஆடி இருக்காங்க யோமி. Outstanding captain, outstanding rotation of bowlers which others are not able to do. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ரொட்டேட் பண்ணிருக்கான் ரஜத் பாண்டியா இன்னைக்கு. 100% சார். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஆஃப் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஐ திங்க் கேப்டன்ஸ் ஆர் பிளேயிங் a big ரோல். அவங்களோட டிசிஷன் மேக்கிங் is actually deciding the result of the game. நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீசன் most of the batters are failing to probably ஒரு ஸ்கோரை செட் பண்றதுக்கு ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா all the bowlers are going for the kill, they want wickets. அங்க அதுலயும் நீங்க இன்னும் டீப் டவுனா நீங்க போய் பாத்தீங்கன்னா all the wrist spinners are more effective, they are getting wickets. நீங்க சென்னையில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் விக்னேஷ் புத்தூர் எடுத்தாரு, அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் என்ன பண்ணா தெரியும், அந்த டிக்வேஷ் அவரு சூப்பரா பண்றாரு. இவங்கெல்லாம் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ஃபார் த bowler, ஃபார் த கேப்டன். அண்ட் இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா had to choose between whether to take a wicket or to take a defensive option. He went for the defensive option. But other success, இப்போ ரஜத் படிதார் for example, Gill for example, they're all going for the attacking option. நீ விக்கெட் எடுத்து கொடு மச்சான், அதுதான் எங்களுக்கு வந்து கிரேட்டஸ்ட் என்ன சொல்றது பிரேக்ஸ் போடுற ஒரு விஷயம். I think even to a certain extent Ruturaj also is not doing that. Yeah, so the 100% who are defensive are lagging behind னு எனக்கு தோணுது. கேப்டன்சி அது பத்தி நம்ம பேசுவோம் சீக்கா. ஏன்னா ஹர்திக் பாண்டியா the captain has not lived up to the expectations சீக்கா. ஹர்திக் பாண்டியா the player today இல்ல, ஆனா இல்ல கைஸ் இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம பாக்குறதுக்கு வந்து இல்ல கொடுத்து வச்சிருக்கணும் கைஸ். என்ன ஒரு டீம் வந்து பாருங்க சீக்கா, 9 overs 133 to win. They could have given it up. They could have easily given it up. They didn't. போனாங்க பாத்தீங்களா இல்லையா, 42-15. வாடா நான் கேப்டன், நான் நின்னு அடிச்சு காமிக்கிறேன்டா இந்த கேம்ல, பரவாயில்ல போட்டு பொலன்னு பொலந்தாச்சுக்கா. அண்ணன்லாம் பாக்கல, அண்ணனையும் பொழக்கிறேன்னு சொல்லிட்டு குருணல் பாண்டியாவை பொழந்தாரு. ஹேசல்வுட் அந்த ஓவர் 6-4 என்ன ஒரு போல. ஹிஸ் பேட்டிங் அண்ட் ஹிஸ் bowling 100 out of 100ல இருக்கு. ஹிஸ் ஆல்ரவுண்ட் ஸ்கில்ஸ் இஸ் சூப்பர். ஒரு கோல்ட், worth its weight in gold. But his captaincy has been a big letdown. நான் திரும்பி சொல்றேன், லாஸ்ட் இயரே சொன்னேன், இந்த வருஷமும் சொல்றேன், என்னமோ செட்டால சீக்கா அவரோட கேப்டன்சில மும்பை இந்தியன்ஸுக்கு. இந்த மேட்ச் எல்லாம் இல்ல,
சத்தியமா நான் சொல்றேன் சீக்கா, விக்னேஷ் புத்தூர்லாம் யூஸ் பண்ணாதது கிரிமினல் சீக்கா. ஏன்னா அந்த 4 ஓவர் விக்னேஷ் புத்தூர்ல 1 விக்கெட் அவர் ரஜத் பாட்டிதார் எடுத்திருந்தாங்கன்னா ஆர்சிபி 180 அடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த ரஜத் பாட்டிதார் விட்டதுனால அவர் வேற லெவல்ல போயிட்டாரு சீக்கா. ஐ திங்க் இட் மேக்ஸ் a huge difference சீக்கா. 100%. I heard a post when he சொன்ன மாதிரி good captains have won the trophies. மகேந்திர சிங் தோனி 5 வாட்டி, யார் ரோஹித் சர்மா 5 times, அங்க யார் போன வருஷம் ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல கேப்டனா, அதுக்கு முன்னாடி கௌதம் கம்பீர். So we see you need a good captain, a good leader. Good He leaders has won matter the a lot. IPL சீக்கா. ஆனா ஹர்திக் பாண்டியா has won the IPL. இப்போ ஆனா ஒத்துக்கிறீங்களா ஆஷிஷ் நேரா played a huge role in that victory ன்னு? அவர் அதெல்லாம் காதை ஒத்துக்க சாப்பிட்டுனே மாட்டேன். இருப்பார். டேய், come on சீக்கா, huge. நீங்க இந்த வருஷம் பாருங்க சுப்மன் கில் எப்படி கேப்டன் பண்றாருன்னு. நீங்க பாத்துனே இருங்க. ஆஷிஷ் நேரா நான் சொல்றேன், அவர் உக்காந்து ஒரு வேற லெவல் பிளானிங் பண்ணி அவர் கிரிக்கெட் காய்ச்சி குடிச்சுருவாரு. அப்படியே ஃபுல்லா அப்படியே சொல்லுவார் அவரு. தட் மேட் ஹர்திக் பாண்டியாஸ் ஜாப் ஈஸியர். இங்க மும்பை இந்தியன்ஸ்ல he looks like a loner inside the field சீக்கா. அது ஆனா நீங்க ஒத்துக்கணும் சீக்கா. frankly speaking, இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸோட சேஸ் ஸ்பிரிட் சேஸ் யோமி என்ன மச்சா சேஸ். திலக் வர்மா வாட் a knock today man. அப்படியே ஆப்போசிட் நாக். எல்எஸ்ஜி தகடவைன்னா இன்னைக்கு வந்து கிருஷ்ணா இங்கேன்னு பா. இனிப்பா திலக் வர்மா பாரு மச்சான் 193 ஸ்ட்ரைக். I thought he also played some extraordinary shot. அந்த கவர்ஸ் மேல அடிக்கிறது, அந்த ஸ்லாட் ஸ்வீட் மிட் விக்கெட் மேல அடிக்கிறது, amazing. Well done திலக் வர்மா, outstanding. The other mistake that I think Mumbai Indians are also doing is the batting order சரியா இல்ல அவங்களுக்கு. Something is not the right in the batting order. I think அணி எப்பவுமே சொல்லினே இருப்பாங்க ஆக்சுவலாங்க. 3 திலக் வர்மா, 4 வந்து சூரியகுமார் யாதவ், 5 ஹர்திக் பாண்டியா, இந்த மாதிரி தான் ஆடணும். 6ல வந்து நமன்தீப் சிங், 7ல வந்து பெவன் ஜேக்கப்ஸ். ஆனா இவங்க டீம் வின் பண்ணுவாங்க. இவங்க பேட்டிங் ஆடல தப்பு பண்றாங்க. அப்புறம் 8 மிச்சல் சார், 9 தீபக் சார்லாம் நான் வழியே ஆட மாட்டேன். அவனால டைம் அவுட் மச்சான். தீபக் சார்லாம் டைம் அவுட் ஆகலாம். இந்த ஸ்விங் மூவ் ஆகுது கை என்னைக்கோ டைம் அவுட் அவன். தீபக் சார் லாஸ்ட் 2 years சிஎஸ்கே போட்டு டைம் அவுட்லாம் ஆடினான். டைம் அவுட்ல ஆடினான் ஆக்சுவலா. அவன டைம் அவுட் பாவம். அந்த அஸ்வினி குமார் நல்லா போலிங் போட்டான். ஏண்டா அவனை நீ தில்லி துணி பேக் பண்ணல போன மேட்ச் எவ்வளவு தைரியமா நீ பேக் பண்ண. இதே ஹர்திக் பாண்டியா போன மேட்ச் அந்த அஸ்வினி குமாரை பேக் பண்ணா. அந்த விக்னேஷ் புத்தூர் பாருங்க மும்பை அகைன்ஸ்ட் கேகேஆர் வின் பண்ணாங்களா இல்லையா? பொட்டலம் பண்ணாங்களா கேகேஆர் போட்டு? அந்த மாதிரியே இந்த மாதிரி பண்ற இந்த மேட்ச் ஏன் திடீர்னு பேக்ல போயிட்டான்? திடீர்னு ஏன் பயந்துட்டான்? You back some unknown youngsters. They won the match for you. That is what you like. This season is all about unknown youngsters doing well for you. That is what Rajat Patidar is doing as a captain. Machan, Suyash Sharma, impact 4 over 32 runs. That's worth his weight in gold, man. 4 overs, 32 runs. Yeah. Definitely. Analysis எடுத்து பாரு. ஓவரால் அனாலிசிஸ் எடுத்து பாரு. 4 overs, 32 runs எவ்வளவு ஈக்குவலன்ட் பாரு. மீதி எல்லா அனாலிசிஸ் போட்டு பாரு bowlingல. எல்லாரும் அடி வாங்கினாங்க across the board. But Yomi, I wanted to come to you, Yomi. இங்க வந்து ஒரு ஓவர் 1 or 2 overs of லியாம் லிவிங்ஸ்டன் யூஸ் பண்ணிருக்கலாமா? அது வந்து வெரி டிபேட்டபிள். இன் தி எண்ட் they won. We'll come to that side of it. But coming to Mumbai Indians, நீங்க ஆரம்பிக்கும் போதே நல்லா பத்தி விட்டு ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்களோட ஓப்பனிங்னால தான்டா தோக்குறாங்கன்னு. See, we have to be brutally honest. What is up with Rohit Sharma? நீங்க கண்டினியூ பண்ணுவீங்களா இல்லாட்டி உங்களுக்கு வேற ஏதாவது தாட்ஸ் வருதா ரோஹித் சர்மா பத்தி? ஏன்னா நீங்க சொன்ன விதம், you were saying that opening is a big letdown. They have to make a change in it. Do they have to make a change? Yomi, I'll start with you. Yeah, but not Rohit Sharma. I think inniki the way he batted, he looked good. I think 17 runs of 9 balls. He got a brilliant ball. Yash Dayal, kudos to him. Seriana oru pande. I think any good batter would have probably gotten out to that. But saying that, I think ரோஹித் சர்மா இங்க என்ன நடக்குதுன்னா, ஐம் ஜஸ்ட் இது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ரோஹித் சர்மா பேட்டிங் திஸ் வே வித் ஃபார் an இந்தியன் டீம் இட்ஸ் டிஃபரெண்ட். ரோஹித் சர்மா cannot be in the same மைண்ட் செட். ஒரு இந்தியன் டீம் நீ வந்து அவரு வந்து ஒரு 20 ரன்ஸ் கொடுத்தா அதுக்கப்புறம் உனக்கு விராட் கோலி இருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு படையே இருக்கு ஆஃப் ஸ்டார் ஸ்டார்டட் பேட்டிங் லைன் அப். பட் திஸ் இஸ் நாட் த ஓல்ட் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் லைன் அப். I'm just getting this feeling that the same template cannot apply here. One, because you don't. He doesn't follow this template, Yomi. Let's be honest. Rohit Sharma or Mumbai Indians blue is not the same as the Rohit Sharma Indian team blue. You guys have to agree with me. நம்ம ஏன் நான் கேக்குற கேள்வி வந்து, I am Rohit Sharma's biggest fan.
உங்களுக்கே தெரியும், உங்க 2 பேருக்கும் தெரியும், நான் ரோஹித் சர்மா உயிர் மாதிரி நான் பார்ப்பேன், ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர். ஆனா இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க பாக்கறச்சே இல்ல சீக்கா. ஃபார் அன் ஓப்பனர் கன்சிஸ்டன்டா நீங்க ஃபெயில் ஆனீங்கன்னா, இன்னைக்கு ஆக்சுவலி இல்ல பிஷப் வந்து போஸ்ட் மேட்ச்ல ஒரு நல்ல கேள்வி கேட்டார் ஹர்திக் பாண்டியா கிட்ட. உங்க டாப் ஆர்டர் ஃபயரே ஆமாட்டுது லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா, அதனால நீங்க வந்து சஃபர் பண்றீங்களான்னு. எல்லா மேட்சும் நீங்க 2 டவுன் இருக்கீங்க சீக்கா பவர் பிளேல. இட் இஸ் அ பிக் டிராபேக். நீங்க எல்லா மேட்சும் உங்களோட மிடில் ஆர்டர் வந்து திருப்பி ஒரு 10 ஒரு 20 ரன் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் நின்று ஆடணும்டா, கொஞ்சம் நின்று ஆடணும்டான்னு நம்ம எல்லா மேட்சும் மும்பை இந்தியன்ஸ் பண்றாங்க. தேர் ஹாசன்ட் பீன் a time. When was the last time நீங்க Why are you not asking the same question about Ryan Rickelton then? ஒரு 2 மேட்ச் முன்னாடி தான் நல்லா அடிச்சாரு யோமி. இன்னைக்கும் நீங்க பாருங்க, ரயன் ரிக்கல்டன் அட்லீஸ்ட் அவரு 20 ரன் அடிச்சாரு யோமி இன்னைக்கு. 17 ரன் 10 பால் யோமி. நீங்க அதே ரோஹித் சர்மா நல்ல டச்ல இருக்கீங்கன்றீங்க. ரயன் ரிக்கல்டன் நல்ல டச் தானே இருக்காரு. ஒரு 2 மேட்ச் முன்னாடி தானே ஒரு செம 50 அடிச்சாரு, 65 ரன் புடிச்சு போல்தாரு. அட்லீஸ்ட் அவரு கொஞ்சம் ஒரு ஃபார்ம் காமிச்சிருக்காரு யோமி. அந்த ஒரு that was 110 runs chase ani. You cannot compare that ani. அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து நீ வச்சு against KKR வந்து it was a one sided match ani. Come on, if at all anything, today was the game where if he had scored runs, I would have been okay மச்சான், Ryan Rickelton இவன் கெத்து மாமா, ஓகே இவனை நம்பலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து 110, there was no pressure. Let's face it. I agree with Yomi. நானே சொல்லிட்டேன், இவன் ரிக்கிள் தான் இன்னும் டன் பார்க்கணும் அப்படின்னு. இவன் வந்து ரிக்கிள் தான் இன்னும் ரிக்கிள் தான் மச்சான், இன்னும் டன்லாம் கிடையாது மச்சான். Both of you guys unbelievable. Excuse me. ஒன்னு சொல்லிட்டப்பா, ரோஹித் சர்மா அடிக்கல, ரிக்கிள் டன் அடிக்கல. ரிக்கிள் டன் அடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நான். லெட் மீ பி வெரி ஃப்ராங்க். நீங்க அவன் சவுத் ஆப்பிரிக்கால எவ்வளவு பிறந்திருப்பான், T20 எவ்வளவு பிறந்திருப்பான். நீங்க அடிச்சு காமிக்கிட்டோம். 5 மேட்ச் ஆயிடுச்சு, 5 மேட்ச் 4 மேட்ச் இந்த பசங்க. அதுல ஒரு மேட்ச் அடிச்சுக்கான், அது 110 சேஸ் அடிச்சுக்கான் ரிக்கிள் டன். அந்த ரிக்கிள் டன் ஒரு வாட்டி நல்ல டன் ஒரு வாட்டி பாக்குறேன், then I'll give it to you. So let me wait and see. I'm not even making a judgment. I'm just saying I will not still say Rickelton is a deadly player. வெயிட் பண்ணி பார்க்கணும் அவன் இந்தியன் கண்டிஷன் எப்படி பண்றான்னு. பட் இன் ஆல் ஃபேர்னஸ், அவன் இயன் பிஷப் சொன்ன ஒரு தப்பே கிடையாது. இங்க என்ன ப்ராப்ளம்னா, இவங்களுக்கு டாப் ஆர்டர் அடிக்கிறது யாருமே கிடையாது. டாப் 2ல நீ சொல்ற மாதிரி பவர் பிளேயர் 2 விக்கெட் விட்டாங்கன்னா எங்க மேட்ச் வின் பண்ண முடியும்? இன்னைக்கு பாரு சூரியகுமார், அது போன மேட்ச் விஜய் சங்கர் மாதிரி ஆட்டா மச்சான். இன்னைக்கு ஒரே ஒரு 2 கேட்ச் கொடுத்துட்டு இருக்கான், ரன்னே வர மாட்டேது. 26 of 28 balls. அப்படி கூட க்ளோஸ் ஆகிட்டாங்க பாரு. விஜய் சங்கர் கேட்சா விட்டாங்களே போன மேட்ச். அந்த மாதிரி நீ சூரியகுமார் அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ப்ரைசிங்லி சூரியகுமார் இப்படி ஆடினப்புறம் கூட they came so close. That is surprising. நீங்க 2 பேரும் ரயன் ரிக்கல்டனை ப்ளேம் பண்றீங்க, ஆனா ரோஹித் சர்மா பத்தி சொல்ல மாட்டீங்க பாத்தீங்களா இல்லையா? I am a huge fan. பட் ரோஹித் சர்மா வந்து லெஃப்ட் ஹேண்ட் போட கேஸா இருக்கா நீ? லெட் பி வெரி கிளியர். நீ லெஃப்ட் ஹேண்ட் மீடியா பாருங்க, நீங்க ரஜத் படிதாரோட கேப்டன்சி பாருங்க. சூப்பர் கேப்டன்சி ரஜத் பண்ணிட்டார். அவன் என்ன பண்ணா, ஜாஷ் ஹேசல்வுட் நியூ பால் கொடுக்கல. வாடா ரஜத் இவன்ட்ட கொண்டா, யஷ்தால் கொடுத்து நியூ பால் கொடுத்து எடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் எடுத்து போயிட்டான், டிங்னு எடுத்தான் பாரு மிடில். அதே ஹவு சால்ட் காட் அவுட் டு போல்ட், ரோஹித் சர்மா காட் அவுட் டு யஷ் தயார். போன மேட்ச் சிஎஸ்கே மேட்ச்ல பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் மீடியம் பேஸ் தான் அவுட். யாரு இங்க நம்ம இவர் கலீல் அஹமத். So Rohit Sharma also has a problem with left arm medium paces, which everybody knows. பட் அந்த சேம் சரி, நீங்க எல்லாமே பாயிண்ட் விட்டீங்க. என்ன மாற்றம் பண்ணோம் பின்ன மும்பை டாப் 3ல? திலக் வர்மா நம்பர் 3 வந்தாகணும். If at all நீங்க சேஞ்ச் பண்ணனும்ன்றீங்க, ஓபனர்ஸ் சேஞ்ச் பண்ணனும்னா opening one more go with this same batting இது. Number 3 Tilak Verma, who can stabilize the ship. Will Jacks, depending on the condition, next எங்க ஆட போறாங்க தெரியல, but he has to come down. Number 3 Tilak Verma. அவங்க போன மேட்சே அந்த தப்பு பண்ணாங்க. இந்த மேட்ச் அவர் வந்து திரும்ப வச்சு செஞ்சாரு. என்னையா நீங்க ரிட்டையர் அவுட் பண்றீங்க, இதாங்க வச்சுக்கோங்க, இதுதான் நான் கேப்பபிள் ஆஃப் டூயிங் அப்படின்ட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல பேசிட்டாரு. So I think number 3, no doubt he should go back there அப்படின்ட்டு எனக்கு இது இந்த ஒரு சேஞ்ச் தான் பண்ணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. If you ask me, நான் பேட்டிங் ஆர்டர் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் இதேதான் I'll go with 4 5 6 சொல்றேன். 6 நம்பர் நீ சொல்லிட்டேன் நான். But the biggest thing for RCB நர்த்தமானி, நீங்களா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க தெரியுமா? Now they are not too dependent on Virat Kohli alone. They have படம் வச்சிருக்கான் பேட்டிங்ல. ஃபில் ஷாட் அடிக்கிறது இருக்கான், அவனுக்கு லிவிங்ஸ்டன் இருக்கான், அந்த அடிக்கிறது. அந்த ஜிதேஷ் சர்மா, வாட் a knock he played. அந்த ஜிதேஷ் சர்மா 40 of 19 deliveries was a crucial match knocked out. அவன் கடைசியில வந்து அந்த டிகேடி பார்த்த மாதிரி மடக்கி ஒரு ஸ்லாக் ஸ்வீப் அடிப்பானே, அந்த மாதிரி அடிச்சுதான் நீ போட்டு.
அவன் சூப்பர் அடிக்க ஆரம்பிச்சான் நீங்க. அண்ட் the bowlers did not know what to do with them. எப்படி bowling போடணும்னு தெரியல அவனுக்கு. குட் லெக்ல போட்டா ஸ்வீப் பண்றான், குட் லெக்ல போட்டா மிடில் அடிக்கிறான், கவர்ஸ்ல சிக்ஸ் அடிக்கிறான், தேர்ட் மேன் அடிக்கிறான், எங்க வேணா அடிக்கிறான் ஜிதேஷ் சர்மா. அண்ட் ஜிதேஷ் சர்மா இஸ் an authentic player. So ஜிதேஷ் சர்மா is a very very crucial aspect அவனுக்கு, அது வேணும். அண்ட் ரஜத் பட்டிடார் கன்சிஸ்டன்டா ஆடுறான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் as a captain, ரஜத் பட்டிடார் அந்த நம்பர் 4 ஸ்லாட்ல கன்சிஸ்டன்டா ஆடுறதுனால அவங்களுக்கு மிடில் ஆர்டர் செட் ஆயிடுது, ஓப்பனிங் செட் ஆயிடுது அவங்களுக்கு. அவங்க பாருங்க பார்ட்னர்ஷிப்ல பாருங்க, விராட் கோலி ரஜத் பட்டிடார், அதுக்கப்புறம் விராட் கோலி திருப்பி இவன் சாரி விராட் கோலி தேவதத் படிக்கல், விராட் கோலி ரஜத் பட்டிடார். பார்ட்னர்ஷிப் கடைசி ஜிதேஷ் சர்மா அண்ட் ரஜத் பட்டிடார். அங்க திருப்பி பாரு 3 பார்ட்னர்ஷிப்ல இன்வால்வ் பட்டிடார், 2 பார்ட்னர்ஷிப்ல. Yeah. See, RCB, let's come to RCB. Yeah, Mumbai Indians பத்தி நம்ம பேசியாச்சு. Let's come to RCB. We will talk about Jasprit Bumrah in the end, Chika. ஏன்னா வந்து ஒரு நல்ல கம்பேக்கா இருந்திருக்கு. He showed very good signs. But RCB பொறுத்த வரைக்கும் they don't look like they have a weakness, Chika. Beginning of the season, I was one of them who thought maybe அவங்களோட spin attack வந்து ஒரு weakness-ஆ இருக்கலாம்னு. But இந்த சுயேஷ் சர்மா, குருணல் பாண்டியா போடுறதெல்லாம் பார்த்தால யப்பா 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 செமையா பிக் பண்ணிருக்காங்கன்னு தோணுது சீக்கா. பயங்கரமா தெரியுது. ஏர்லி தான், நாட் even early சீக்கா. more than 1/3 of the season is now over. We can bravely say they look complete சீக்கா. They have a complete side, definitely. 2 fantastic opening bowlers, da. 2 fantastic. என்ன லைன் லிங்க் போடுறான் மச்சான் ஹேசல்வுட்ன்றவன். அண்ட் விக்கெட் கன் அடிக்கிறான் பாரு, டிங்கு டிங்கு எடுக்கிற விக்கெட். இன்னொரு போடாத குறைக்கு புவனேஷ் குமார், அவன் என்ன குரூஷியல் ஓவர் போடான் மச்சான். பார்த்தா அந்த 17, 18, 19 2 பேர் போட்டாங்களே, என்ன ஓவர்ஸ் போட்டாங்க 17, 18 2 பேரும். That's where they won the match சீக்கா. அந்த ஓவர்ல திலக் வர்மாவோட விக்கெட் புவி எடுத்தாங்க. அந்த நெக்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் ஹர்திக் பாண்டியா ஹேசல்வுட் எடுத்தாரு. மேட்ச் அங்கதான் வின் பண்ணாங்க. The 2 big guys, ஒரு 10 கோடி and 12 கோடிக்கு போன 2 bowlers, அவங்க தான் எண்ட்ல மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாங்க. எஸ், லாஸ்ட் ஓவர் குருணல் பாண்டியா வந்து 3 விக்கெட் எடுத்தாரு. பட் இட் மேட் படிதார்ஸ் ஜாப் ஈஸி டு கிவ் த பால் டு குருணல் பாண்டியா லாஸ்ட் ஓவர். அவருக்கு ஒரு டிசிஷனே இல்லாம போயிடுச்சு. ஹி வாண்டட் திலக் வர்மாஸ் விக்கெட், அதனால புவி 17th ஓவர். ஹி வாண்டட் ஹர்திக் பாண்டியாஸ் விக்கெட், அதனால ஹேசல்வுட். சோ யோமி, எனி ஹோல்ஸ், எங்கேயாவது ஒரு ஹோல் பாக்குறீங்களா? Absolutely not as of now. Depends, maybe ஒரு டர்னிங் ட்ராக்ல எப்படி அவங்க போறாங்க அப்படின்ட்டு. பிகாஸ் ஆல் தீஸ் பிளேயர்ஸ் ஓகே, நல்ல பாட்டா ட்ராக்ல we have seen them scoring. ஈவன் சென்னையில கூட ஒரு பாட்டா ட்ராக் லக்கிலி அவங்களுக்கு வந்தது. அந்த விக்கெட் அந்த அளவுக்கு திரும்பல. பட் ஸ்டில் வித் விராட் கோலி எக்ஸ்பீரியன்ஸ், ரஜத் பட்டிடார் வெரி வெரி குட் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். ஐ திங்க் ஒரு மாதிரி அடிச்சிருவாங்க. பட் ஜஸ்ட் இமேஜின், ஒரு நல்ல பிளேயர் யோமி ஸ்பின்னருக்கு. இன்சைட் அவுட்லாம் சூப்பரா ஆடுவாரு. இன்னொரு அண்டர் ரேட்டட் விஷயம் அனி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் திஸ் அப், ஃபீல்டிங் அனி. அவங்க ஹோல் டீம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்பாட்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்லாக்ல. யூ ஹேவ் விராட் கோலி, டிம் டேவிட், ஃபில் சால்ட், குருணால் பாண்டியா, இது தவிர லிவிங்ஸ்டன், 5 தூணுங்கள் இருக்காங்க அந்த ஒரு லைன்ல, பவுண்டரி லைன்ல. எந்த டீம்லயும் இந்த மாதிரி இருக்காது. அது தவிர ரஜத் பட்டிடார், யஷ்தேல்லாம் ஒரு டீசன்ட். What about the catch that won the match for them? The catch winning match, அது Phil Salt and Tim David. அதுதான் நீ சொல்றேன். இது வந்து நம்ம நிறைய பேட்டிங் பத்தி பேசுவோம், நிறைய bowling பத்தி பேசுவோம். பட் ஒரு bowling-ஐ சப்போர்ட் பண்ற ஒரு முக்கியமான ஒரு ஃபீல்டு வந்து the fielders. It will make a big difference going into the deep end of the tournament. Yes, batting can fail on your off day, bowling can fail on your off day. But fielding is something that more or less you're not allowed to have off days அந்த ஒரு ஃபீல்ட்ல. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் யூனிட் இருக்கும்போது உங்க பேட்டிங் தவறி ஆஃப் டேல நீங்க ஒரு 20 ரன்ஸ் கம்மியா அடிக்கிறீங்கன்னா இந்த ஃபீல்டிங் வில் ஸ்டெப் அப். உங்க bowling வந்து ஒரு 20 ரன்ஸ் அதிகமா கொடுத்தா இந்த ஃபீல்டிங் வந்து அது கம்மிப்படுத்தும். இந்த மாதிரியான விஷயங்கள், பல நல்ல விஷயங்கள் நடக்குது. ஸோ அந்த விதத்துல நான் அனி, ஐ டோன்ட் சி எனி சார்ட் ஆஃப் வாட்டர் இன் ஆர்சிபி. இப்போதைக்கு ஈசாலா கப் நமதே ஆயிடும் போலயே இருக்கு. Actually, Yomi made a very very valid point. We are super point. The hot spots சொல்லுவாங்க, deep square leg, deep mid wicket, long on, long off, deep point. இந்த இடத்துல ஹாட் ஸ்பாட்ஸ் உங்களுக்கு. இந்த இடத்துல வெக்கச்சே 5 கன் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. 5 ஃபீல்டர்ஸ் who can catch well and throw well. And நீ காத்துங்க, இந்த கேட்ச் பாருங்க, Phil Salt அந்த மேட்ச் வின்னிங் கேட்ச் பாருங்க, Phil Salt and Tim David அந்த ரிலே கேட்ச் வேற சூப்பரா பண்ணாங்க. So இந்த ஹாட் ஸ்பாட்ஸ் இந்த 5 people இருக்கனால they are simply outstanding. Biggest advantage for RCB என்ன தெரியுமா dear viewers? The most important thing is அவங்கள்ட்ட ஒரு கேப்டன் இருக்கா, புது கேப்டன். அவங்கள்ட்ட அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, பிரஷர் கிடையாது அவனுக்கு. The pressure of winning கிடையாது.
Because they have a good team, they have a good team. They have picked a good team. In all fairness, நம்ம auction போதே சொன்னோம், they have picked a good bowling side, but bowling spin மட்டும் தான் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. But they have picked a good bowling side. புவி எடுத்திருக்காங்க, எஸ்டிஆர் வச்சிருக்காங்க, ஹேசல்வுட் எடுத்திருக்காங்க. அந்த ஹெவி போட அதெல்லாம் நம்ம பேசிட்டோம். நம்ம ஈவென்ட் நம்ம இதுலயே சொன்னோம், நம்ம மார்க் ஆக்ஷன்லயே பேசின அப்புறம் ஆக்ஷன்லயே சொன்னோம், இந்த மாதிரி டாப் 5 இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. டாப் 5 நம்ம டெல்லியும் சொன்னோம், சிக்கா நம்ம டாப் 5 டெல்லி இருக்காங்க. டெல்லி ஆர்சிபி யாராவது வருவாங்கன்னு சொல்லிட்டோம். நம்ம SRH, மும்பை இந்தியன்ஸ், CSK போட்டிருக்கோம். அங்கதான் 3 தத்தி தீங்கணும் தாம்ல இருக்குது, 3 தத்தி தீங்கணும் தாம்ல இருக்குது. இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க அங்க. இவங்க 3 பேர் தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது ப்ராப்ளம் என்னன்னா, ஆர்சிபி என்ன ஃபேண்டாஸ்டிக்கா கம்பைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஜிதேஷ் சர்மா ஒரு யங்ஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிட்டு இருக்கான். லயம் லிவிங்ஸ்டன் அவன் அவனை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்கான். பாரு, அவன் போலிங்கும் போடுறான் சில மேட்ச், போலரா சில மேட்ச் ஆடுறான். இன்னைக்கு போலிங்கே போடல, பட் நல்லா பண்ணிட்டு இருக்கான். குருநால் பாண்டியா ஒரு மேட்ச் போலிங்ல போட்டு வின் பண்ணி கொடுத்துருக்கான் KKR. இன்னைக்கு போட்டு வின் பண்ணி கொடுத்தான். பவுன்சர் போட்டு எடுத்தா மச்சான் நடுவுல விக்கெட். டோன்ட் ஃபர்கெட் க்ரூஷியல் விக்கெட் எடுத்தான். பவுன்சர் போட்டு ஒரு விக்கெட் ஒன்னு எடுத்து கொடுத்தான். 2 விக்கெட். வில் ஜாக்சன் அவுட், தீபக் சஹர் அப்படிதான் அவுட். அதே மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, they are fantastic combined பண்றாங்க. In all fairness, I think I have to give credit to Dinesh Karthik. He is doing a brilliant job as a mentor. அவங்க நல்ல பேக் எண்ட் நல்லா பிளான் பண்றாங்க. யாருக்கு bowling கொடுக்கணும், என்ன பண்ணணும், ரோஹித் சர்மா வந்தா என்ன பண்ணணும், யாரெல்லாம் என்ன பண்ணணும். I think they're planning it brilliantly. Back end work is brilliant. That we have to support RCB for that. We have to give credit. Where there's credit to be given, you have to give the credit. You have to give the devil its due. எப்படி டிசியும் பார்த்தோம்னா, அங்க பார்த்தா ஹேமந்த் மதானி is doing a brilliant job. In all fairness, he's won so many trophies. So all these guys are the Indian mentors, a mentorship, especially from Tamil Nadu. These guys are doing a brilliant job. They're able to give a lot of inputs. Nipar Hemant Madani brilliant up பண்றாங்க, அங்க தினேஷ் கார்த்திக் brilliant up பண்றாங்க. So what I'm trying to say is கபூர் GT ஆஷிஷ் கபூர் கரெக்டா சொன்னீங்க. அது எல்லாம் இந்தியன்ஸ் தான் சூப்பரா பண்றாங்க. இந்தியன் why Chandrakant Pandit in Calcutta, he's doing a brilliant job. Chandu is a fantastic coach. So என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி உனக்கு இருக்காங்க. இங்கதான் நம்ம ஊர்ல தான் இன்னும் பண்ணல. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா, I think what you need to do is they are forming a good team, a winning combination. மச்சான், in all fairness, யஷ் தயால் நம்ம சொல்லிடுறோம், he's been a quiet, silent-ஆ நல்லா பண்ணிட்டு இருக்கான் யஷ் தயால். Let's be very clear. குவாய்ட்டா அந்த பையன் நல்லா பண்ணிட்டு இருக்கான். மேட்ச் CSK நல்லா பண்ணா மச்சான், குவாய்ட்டா பண்ணிட்டு இருக்கான் மச்சான். அந்த பையன் யாரும் அவனை பிரைஸே பண்றது யஷ் தயால். அவனை ரீடைன் பண்ணாங்களே, if I'm right, யஷ் தயால் இந்த வருஷம் ரீடைன் பண்ணாங்களே அவங்க. Yeah, definitely 2 big wickets. ரோஹித் சர்மாவோட விக்கெட் early on எடுத்தாரு. அவர் தான் செமையா பிளான் பண்றாங்க, அதுல டவுட்டே கூட இல்ல. Very well done RCB, hats off, keep going. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு actually the way they are playing, very infectious. Having said that, மும்பை இந்தியன்ஸ் பத்தி நம்ம எல்லாமே கவர் பண்ணியாச்சு. லெட்ஸ் டாக் அபவுட் ஜஸ்பிரீத் பும்ரா. யோமி, நீங்க நிறைய இன்ஜுரிஸ் ஆயிருக்கு உங்க பாடியில. I wanted to come to Bumrah to you. How does he look? Are you happy? ஏன்னா yet again அந்த bowling லைனப்ல தனியாளா இருக்கிறது இந்த மாதிரி பாட்டா விக்கெட்ல நம்ம சுயேஷ் சர்மா 32 ரன்ஸ் சொல்றோம் 4 overs. பும்ராவோட போடுங்கப்பா ஸ்பெல் திருப்பியும். என்னாச்சிக்கா இவரு இன்ஜுரியில இருந்து வராரு. 4 overs 29 பாட்டா விக்கெட், பிளாட்டஸ்ட் விக்கெட் 7.25. இன்ஃபேக்ட் அவருக்கு ஆக்சுவலி அது ஜாஸ்தி. அவரோட எக்கானமி ரேட் யூஸ்வலா 6ல இருக்கும். ஸோ பும்ரா ரெஸ்ட் ஆஃப் த பவுலர்ஸ் பாருங்க, 16 overs 192 runs. ஜஸ்பிரீத் பும்ரா 4 overs 29. சீட் கோடு, மிகப்பெரிய சீட் கோடு வந்தாச்சு பேக். ஐ திங்க் இட்ஸ் a great நியூஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ஐ திங்க் இஃப் அட் ஆல் அவங்க வந்து டாப் 4 குவாலிஃபை ஆகணும்னா இதுக்கு மேல ஒரு கரெக்டான ஒரு டைம்ல வரவே முடியாது. கலக்கிட்டாரு. இப்ப அவங்க பேட்டிங்ல ஒரு 25-30 ரன்ஸ் கம்மியா அடிச்சா கூட இவரு வந்து பேக் பண்றாரு. ஏன்னா இன்னைக்கு வான்கடையில வந்து மினிமம் 10 runs per over இஸ் அ குட் கேம். இதுல அவர் வந்து 4 overs கிட்டத்தட்ட 7 runs per over தான் கொடுக்குறாரு. ஐம் ஷூர் கோயிங் ஃபார்வர்ட் மேட்சஸ் ஆட அவர் பெட்டர் தான். இதெல்லாம் வந்து ஹாஃப் பும்ரா தான் நம்ம இன்னைக்கு பார்த்தது. போக போக அவர் இன்னும் பெட்டரா ஆகுவாரு. அண்ட் சம்டைம்ஸ் இந்த தோக்குற டீமுக்கு ஒன் இண்டிவிஜுவல் கம்மிங் இன் டு த டீம் மாத்துங்க, அப்படியே மாத்தும். அந்த ஒரு எவ்ரிதிங் சடனா பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே விழுற மாதிரி தெரியும். நல்லா ஃபாலிங் இன் பிளேஸ் இன்னைக்கு மாறல. பட் போக போக நான் சொல்றேன், மும்பை இந்தியன்ஸ் அவங்க பேட்டிங் ஃபயர் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஐ எம் டெல்லிங் யூ, வாட்ச் அவுட் ஃபார் வித் பும்ரா கமிங் இன், வாட்ச் அவுட் ஃபார் தட் டீம். அந்த ஒரு விஷயம் 3 மேட்ச் ஃபயர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. மறக்காத மச்சி, LSG மேட்ச் அடிச்சிட்டாங்க அவங்க. கேகேஆரோட சேஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு அவங்க பேட்டிங் ஃபயரா இருந்தா வரல. சீக்கா
பவர் பிளேல கன்சிஸ்டன்டா 2 விக்கெட் விடுறாங்க சீக்கா. இட் ஹஸ் பீன் அ பிக் ஹோல் ஃபார் தம் சீக்கா. தே ஹாவ் டு அட்ரஸ் இட் சீக்கா. ரோஹித் சர்மா ஹேஸ் டு கம் டு தட் இந்தியா ப்ளூஸ் போடுற சட்ட ஃபார்ம்ல வரணும் சீக்கா. ரோஹித் சர்மா அடிக்கலனா டீம் குவாலிஃபை ஆவாது சீக்கா. நான் இப்பவே சொல்றேன் சீக்கா. நீங்க எல்லாம் ரயன் ரிக்கில்டன் சொன்னீங்க 2 பேரும். நான் ரோஹித் சர்மாவை சொல்லுவேன். If Mumbai has any chance to qualify on the top 4, they need their main man at the top to fire. அதுதான் உண்மை சீக்கா. எவ்ரி டீம் ஹேஸ் அன் ஓப்பனர், ஹேஸ் அ டாப் ஆர்டர் பிளேயர் ஹூ கெட்ஸ் them 600 ரன்ஸ். டைட்டில் வின்னிங் டீம்ஸ்ல நீங்க எடுத்து பாருங்க, 500 to 600 ரன்ஸ் கன்சிஸ்டன்டா அடிப்பாங்க அந்த ஓப்பனர்ஸ். மைக்கேல் அசி அடிச்சாரு, என்ன நல்ல ஞாபகம் இருக்கு. முரளி விஜய் அடிச்சாரு நம்ம வின் பண்ணும் போது. சோ ரோஹித் சர்மா ஹேஸ் டு கம். ருத்ராஜ் கேக்வாட் 2023 ருத்ராஜ் கேக்வாட், டெவின் கான்வே 2 பேரும் சேர்ந்து 1200 ரன் அடிச்சாங்க. அதனால தான் அந்த சீசன் நம்ம வின் பண்ணோம். எஸ் யோ. நான் உன்னை கேக்குறேன், அப்போ என்ன ரோஹித் சர்மாவை டிராப் பண்ணுவியா எப்படி? I will never ever think of dropping Rohit Sharma like that, Yomi. அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். But I feel one hard talk has to happen, Yomi. அதுல டவுட்டே கிடையாது யோமி. ஏன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க யோமி. உனக்கே தெரியும், நீ இருந்திருக்க கிரிக்கெட்ல, அப்பா இருந்திருக்காரு கிரிக்கெட்ல, உங்களுக்கே தெரியும். சில வாட்டி அந்த பெரிய பிளேயர்ஸ் கிட்ட யாரும் போய் மச்சான் நீ ஸ்டெப் அப் பண்ண மச்சான்னு சொல்ல மாட்டாங்க. உனக்கே தெரியும் அது. But somebody has to go, somebody will probably have to go in that management and say, buddy, we need you. நீங்க இல்லனா டீம் ஃபயர் ஆகாது. பிகாஸ் நீங்க தான் எங்களோட மெயின் ஓபனர். டோன்ட் யூ அக்ரி வித் மீ சீக்கா? You think they're not already பேசிருப்பாங்க, பேசாம வந்திருப்பாங்க. நீ சொல்றது பார்த்தா பேசாம பேசினா நம்ம அடிக்கலாம் சீக்கா. தைரியம் இருக்கும் போய் சொல்றதுக்கு. என்னடா நீ don't be come on. 4 வருஷமா அடிக்கலன்ற 5 வருஷமா அடிக்கல நீயே சொல்ற. 5 வருஷமா யாரும் போய் பேசாம இருந்திருப்பாங்க. என்ன சொல்றாங்க, என்ன யோமி சொல்ற? பேசாம இருந்திருப்பாங்க. 100% பேசிருப்பேன், எல்லாருமே பேசுவேன். அஜயா இருக்க அதுதான் நீ எவ்வளவு how long are you going to give that rope? அதுதான் important. more so team win தோக்கும்போது will you drop Rohit Sharma பின்ன? நான் தானே சொன்னேன் ரயன் ரிக்கில்டன் அடிக்க சொல்லுங்க அப்படின்ட்டு. அதனால தான் ஏன் சொன்னேன் ரோஹித் சர்மா ஆடியே ஆகணும்யா. ரோஹித் சர்மாவை டிராப் பண்ண முடியாது. அண்ட் பின்னாடியும் யாரும் இல்ல, அவர் தானே அடிக்கணும் 100% அவர் தான் அடிச்சு ஆகணும். சரி, let's move on. அவங்க கஷ்டப்படுவாங்க இந்த வருஷம். Let's be very clear, that's the point you're trying to make. ஆனா மச்சான் அதே மாதிரி இந்த தீபக் சேர்லாம் நீங்க விட்டுருங்க, வெல் லெஃப்ட் விட்டுருங்க. ஆனா தீபக் ஒன்னு மச்சான், யூ நாட் ஃபேர்னஸ், அவங்கள்ட்ட நிறைய ஹோல்ஸ் பிளக்ட் இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் த பேட்டிங் ஓப்பனிங் அடிக்கிறது இல்ல, தீபக் சேர் போலிங்ல போடுறது இல்ல. அண்ட் மச்சான் இன் ஆல் ஃபேர்னஸ் அந்த அஸ்வினி குமார் நல்லா எப்படி குரூப் பண்ணி எடுத்துன்னு வர போறான்னு தெரியல. So they also have some problems. Their team is not fully set yet. Problem is easy to solve சீக்கா. அவங்க bowlingல நீங்க சொன்ன பாயிண்ட் தான். தீபக் சாரை வெளில எடுத்துருங்க, பும்ரா கையில நியூ பால் கொடுங்க. நான் லாஸ்ட் இயரும் சொன்னேன், இந்த வருஷமும் சொல்றேன். இஃப் யூ ஹேவ் ஜஸ்பிரீத் பும்ரா, he has to bowl the second over. Yes, ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் போடட்டும், உங்களுக்கு விக்கெட் எடுப்பாரு ஃபர்ஸ்ட் ஓவர், அதுல டவுட்டே கிடையாது. 2வது ஓவர் பும்ரா போடட்டும் யா. பும்ரா கையில பால் கொடுங்கயா. இன்னைக்கு 1 ஓவர் பவர் பிளேல வெறும் 1 ஓவர் தான் போட்டார் தெரியும்ல சீக்கா விராட் கோலிக்கு. நீங்க 2வது ஓவர் கொடுத்துருக்கணும். உங்களோட பெஸ்ட் பேட்டர் அங்க இருக்காரு, நீங்க தலையை எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ்ட். நீங்க அவர் என்ன பண்ணார், ஹர்திக் பாண்டியா, he saved up ஜஸ்பிரீத் பும்ரா for ரஜத் படிதார். இன்னைக்கு அங்கதான் டாக்டிக்கல் எரர். நீங்க 1 ஓவர் கொடுத்துருக்கணும் விராட் கோலிக்கு நியூ பால்ல. பவர் பிளேல 1 அந்த வில் ஜாக்ஸ் போட்டதுக்கு பதில பும்ராவே 1 ஓவர் போட்டிருக்கணும் பவர் பிளேல. அங்கதான் தப்பு. 6வது ஓவர் போய் தீபக் சாருக்கு கொடுத்தாரு திருப்பியும். மோஸ்ட் குரூஷியல் ஓவர் 6வது ஓவர். அந்த ஓவர்ல தான் தேவ்தத் படிக்கல் 2 6 ஒரு 4 கொடுக்குறாரு. சோ ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி டெஃபினட்டா செம புவரா இருந்திருக்கு சீக்கா அவர் மும்பை போனதுல இருந்து. அண்ட் இட்ஸ் ரிஃப்ளெக்டிங், இட் இஸ் கிளியர்லி ரிஃப்ளெக்டிங் ஆன் த டீம். விக்னேஷ் புத்தூர் 4 ஓவர் போடாததுலாம் இன்னைக்கு அது தப்பு. ஹர்திக் பாண்டியா த கிரிக்கெட்டர், தி ஆல்ரவுண்டர், 100 out of 100 பாஸ். வேற லெவல் யா. இன்னைக்கு இந்த மாதிரிலாம் இல்ல. 9 overs 134 to win சீக்கா. தி அதர் டே நம்ம பார்த்தோம் 9 overs 112 to win இருக்கும்போது how he gave up. இங்க பாருங்க, கேப்டன் ஃபென்டாஸ்டிக் நின்னு நான்லாம் கிவ் அப் பண்ணலடா, நான் எடுத்துட்டு வரேன் நின்னது பாரு. தெய்வம்யா, செமையா, அது வேற லெவல்லையா. சரி, நம்ம நிறைய பேசி பத்தி போட்டு பட்டியாச்சு. நெக்ஸ்ட் போலாமா? நாளைக்கு மேட்ச் போலாம். Yeah, a lot of time has been spent on this, guys. ஏன்னா நாளைக்கு double header. We will definitely we'll only take the prediction of KKR either because we have to go to CSK. We have Yomi's time. He's already late. So we'll go to the CSK versus Punjab Kings. எனக்கு லேட் இல்லையா?
நம்ம Sir. பரவாயில்ல சிக்கா. அடப்பா அப்ப நான் வயசானவனா? ஏன்டா இப்படி பண்ற? சரி யோமே, நாளைக்கு சிஎஸ்கே பஞ்சாப், நீ ஆல்ரெடி கொளுத்தி விட்டு போயின சிஎஸ்கே சேஞ்சஸ் பண்ணோன்னு. உன்கிட்டயே வரேன், நாளைக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணோம்? போலிங் லைன் அப்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம், இல்ல நம்ம பேட்டிங்ல வருவோம். நீ சொல்லிட்ட அன்சுல் கம்போஜ் ஆடணும், ரவிச்சந்திரன் 3 ஸ்பின்னர் தேவையில்லைன்னா அதுலயே நான் ஆரம்பிக்கிறேன் உன்கிட்ட மச்சான். நாளைக்கு நீ 3 ஸ்பின்னர் ஆடுவியா பஞ்சாப்ல முலான்பூர்ல? தேவையே இல்ல நீ அன்சுல் கம்போஜ உள்ள கொண்டு வாங்க ஸ்ட்ரெயிட் அவே. டெவான், நான் ஆக்சுவலி என்னோட சேனல் வந்து வேற மாதிரி சொன்னேன். But okay, we'll talk about, we'll stick to the bowling. No, you speak whatever you said in your own channel, right? Doesn't matter. You speak what your mind is. எனக்கு என்ன தோணுதுன்னா, it's not that it's my opinion. I'm only saying this because ஃபீல்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். நீ 3 ஸ்பின்னர் ஆடுற, பட் யூஸ் பண்றியா? 100%. நீ I யூஸ் agree with பண்றது you, இல்ல. Yomi. So, நீ எதுக்கு வேஸ்ட் பண்ற? அதுக்கு நீ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் bowler ஆடு. தயவு செஞ்சு முகேஷ், அன்சுல் கம்போஜ் இஸ் இன் ஃபார்ம் போலர். லாஸ்ட் 1 year நல்ல ஃபார்ம்ல வந்துட்டு இருக்காரு. தயவு செஞ்சு அவரை கொண்டு வாங்க. முகேஷ், எஸ் சையத் முஸ்டாக் அலில நல்லா பண்ணிருக்காரு, ஓகே. பட் ஒரு அடி மேல போய் இந்தியா ஏல நல்லா பண்ணிருக்காரு அன்சுல் கம்போஜ். போன வருஷம் ஐபிஎல் நல்லா ஆடி இருக்காரு, ரஞ்சி டிராஃபில நல்ல ஃபார்ம், 10 விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. அவரை நீ கொண்டு வருவியா, இல்லாட்டி முகேஷை கொண்டு வர? சரி, ஓகே, அது நடந்துச்சு. நவ் வெரி சிம்பிள் அனி, ஜஸ்ட் பிரிங். நீ எப்படியும் ஸ்பின்னர்ஸ் மேல நம்பிக்கை இல்லை. இட்ஸ் நாட் தட் ஐ எம் சேயிங். ருத்துராஜே அதுதான் நம்ம சொல்றாரு. அந்த ரெட் சாயில் விக்கெட்லயே நீ வந்து உன்னோட ஸ்பின்னர் ஒரு ஸ்பின்னர் கூட ஃபுல் கோட்டா முடிக்கலன்னா, நீ இங்க போய் 4 ஓவர் அந்த முலான்பூர் பாட்டா விக்கெட்ல போய் 4 ஓவர் எல்லாருக்கும் கொடுத்தனா அடிதான் விழும். சோ அதுல வந்து ஐ திங்க் ஃபாஸ்ட் bowler ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஒன்ஸ் ஸ்பின்னரை டிராப் பண்ணலாம். சரி, ஸ்பின்னர் டிராப் பண்ண யார் எடுப்பா? யாரை டிராப் பண்ண? ஸ்பின்னர் யார் டிராப் பண்ண? யார் லெவல்ல? அன்சுல் கம்போஜ் சார். முகேஷ் எனக்கு தெரியல, எனக்கு அவர் ஸ்டில் ஒரு. சரி, ஓகே. யோமி, வாட் இஸ் யுவர் 11 யோமி நாளைக்கு? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட். உங்களோட 12 என்னவா இருக்கும் நாளைக்கு? அந்த விக்கெட்ல ரச்சின் ஆடி ஆகணும். ரச்சின், ருத்து, டெவான் கான்வே, கேன் பி எய்தர் வே, எனி பெர்முடேஷன் காம்பினேஷன் ஐ அக்செப்ட். விஜய் சங்கர் அட் நம்பர் 4. நம்பர் 5 வந்து டூபே, ஓகே. நம்பர் 6 வந்து ஜடேஜா. நம்பர் 7 தோனி. நம்பர் 8 வந்து ஆப்வியஸ்லி யுவர் bowlers come in, நூறு, பத்திரானா, அன்சுல் கம்போஜ், கலீல். இம்பாக்ட் சப்ஸ்டிடியூட் ஒன்னும் இருக்கா? சோ நீங்க ஒரு பேட்டராவும் எடுத்துட்டு வரலாம், இல்லாட்டி ஒரு bowler-ஆவும் எடுத்துட்டு வரலாம், டிபெண்டிங் ஆன் த எப்போ பேட்டிங் ஃபர்ஸ்டா bowling ஃபர்ஸ்டா. என்னோட ஒப்பீனியன் முதல்ல வந்து இந்த இம்பாக்ட்ல ரூல முதல்ல மைண்ட்ல எடுக்கப்பா. இந்த இம்பாக்ட்லாம் வேணாயா, ஒழுங்கான ஒரு 11 வச்சுக்கோங்கயா. இதான் 11 அப்படின்னு வச்சு ஆடுங்கயா. இம்பாக்ட்ன்ற பேரை எடுக்கப்பா. இதான் 11 ஆடினாலே போறோம்பா. அதுக்கு நீ ஷுவம் துவை முதல்ல 11ல இறக்கு. அவன் பேட்டிங் ஆடு, போலிங் ஆடு, போய் ஃபீல்டிங் பண்ண சொல்லு. ஃபீல்ட் ஆஃப் த கிரிக்கெட் வரட்டும், ஃபீல்ட் ஆஃப் கிரிக்கெட் கிரவுண்ட். அவன் 2 ஓவர் கூட போட்டாலும் போடுவான், அதை ஆடணும். என்னோட ஒப்பீனியன் அதான் பண்ணணும். ஓகே, என் பிளேயிங் டுவெல் வந்து நான் உண்மையை சொல்றேன். பிளேயிங் டுவெல் நான் தான் டெவின் கான்வே, ருத்துராஜ் கைக்வாட் தான் ஓபன் பண்ணுவேன். நான் மேட்ச் சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. ரச்சின் ரவீந்திரா நம்பர் 3, நம்பர் 4 will be Dubey, then number 5 will be Jadeja, 6 Dhoni, 7 Ashwin. அதுக்கப்புறம் அது யூசுவல் bowlers எல்லாம். அண்ட் இன் கேஸ் ஒன் பேட்ஸ்மேன் நடுவில் வேணா விஜய் சங்கர். போன மேட்ச் வர மாதிரி விக்கெட்ஸ்க்கு ஏர்லியா வந்து விஜய் சங்கர் ஃபீல்டரா வச்சுக்கோ. விஜய் கமல் be the fielder for me. Vijay Shankar exact word is the fielder. Suppose you want him to bat, he'll fill in the gap. Otherwise, he doesn't have to play the batting at all, depending on the situation. Let's put it that way. Then the point is, the batting has to additional bats on now. See, bowling, CSK is doing well, and they can bowl well. They have the best spin attack. They have the best 15-16 overs. They don't have the best spin attack, Chika. Podum Chika, நம்ம சொல்லி. Even I was the one who said that they have the best spin attack in current form. They are not the best spin attack. They have the best spinner maybe in Noor Ahmed. One of the best spinners. ஏன்னா மத்த டீம்லயும் செம ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க சிக்கா. சாய் கிஷோர் அந்த பக்கம் பாருங்க பிரில்லியண்டா போடுறாரு. குல்தீப் அந்த பக்கம் ஆடி வைக்கிறாரு. டிக்வேஷ் வந்து ஆடவே முடியாது இருக்கு. Other teams have very good spinners. On paper நம்ம பார்க்கிறதுக்கு we have the best spin attack, but in reality current formல unfortunately your captain does not trust those spinners chica. அதுதான் ப்ராப்ளம் சிக்கா. சேப்பாக்ல வந்து he is not finished one spinner chica 4 ஓவர். Unbelievable. I'm sorry to tell you chica, அங்க எப்படி மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ அதே மாதிரி சிஎஸ்கே இங்க ருத்துராஜ் கைக்வாட் கேப்டன்சில ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. அதுல டவுட்டே கிடையாது. So with what Yomi said, Ritu should start playing to his strength.
அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னா அவருக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் பிடிக்கும். லாஸ்ட் இயர் முஸ்தபிசூரும் பத்திரானாவும் 2 ஃபாஸ்ட் பவுலர் ஆடினாரு. தீக்ஷனா ஆடல, உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா. அதுக்கு முன்னாடி வருஷம் MS தோனி கேப்டன் பண்ணும்போது தீக்ஷனா தான் ஆடினாரு. ஸோ ரித்து லைக்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னால யோமி சொன்ன மாதிரி அன்பார்ச்சுனேட்லி இட் இஸ் டைம் வி ட்ராப் அ ஸ்பின்னர். அஸ்வினை வெளில எடுங்க, பரவாயில்ல, ஹோம் கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க அஸ்வினை. முலான்பூர்ல நீங்க அஸ்வின் தேவையில்ல, நாளைக்கு எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் அந்த டீம்ல, நடுவில் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்காங்க. யூ பிளே அன்சுல் கம்போஜ் இன்ஸ்டெட் ஆஃப் அஸ்வின். என்ன சொல்ற யோமி? இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கிரவுண்ட்ல வந்து போன மேட்ச் சஞ்சு சாம்சன் கேப்டன் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்லி ஹி யூஸ்ட் 3 ஸ்பின்னர்ஸ் அண்ட் தே ஆல் bowled 10 overs. ஏன் நான் சொல்றேன்னா, பெரிய கிரவுண்ட் அணி, இட் இஸ் a big ground. ஆமாடா, அவன் கேப்டன் ட்ரஸ்ட் பண்ணமேடா, ஸ்பின்னரை ட்ரஸ்ட் பண்ண மாட்டானே. அதுதான் it is all boiling down to ருத்துராஜோட நீ சொல்ற பாயிண்ட். அவருக்கு என்ன கம்ஃபர்ட், எனக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் மேல நம்பிக்கை இல்லையா? ஓகே ஃபைன். சி, இது வந்து தப்பு ரைட்லாம் கிடையாது. எவ்ரி கேப்டன் இன்க்ளூடிங் MS தோனி அவங்களுக்குன்னு ஒரு செட் பேட்டர்ன் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒரு வீக்னஸ் இருக்கும், ஒரு லைக்கிங் இருக்கும், ஒரு டிஸ்லைக் இருக்கும். உனக்கு அது ரைட்னு தோணுச்சா? உனக்கு தோணுதா? ஓகே, கோ வித் இட். நீ வந்து 3 ஸ்பின்னர் வச்சுக்கிட்ட, 3 பேரும் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ். ஐ ஷுட் பி ஃபோர்ஸ்ட், ஐ ஃபீல் தட்ஸ் வாட், அந்த ஒரு பியர் பிரஷர்னு சொல்லுவாங்க. அப்பா 3 பேர் வச்சுக்கிட்டோம், இப்போ இவங்களை 3 பேர் ஆடியே ஆகணும். நீ இதுவும் பண்ற, அவங்களை யூஸும் பண்ணாத போது the team is not going anywhere. அதுக்கு நான் என்னோட ஸ்ட்ரென்த் நான் ஸ்டிக் பண்றேன். எனக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நம்பிக்கைனா சொல்றேன். I agree with your point. நீங்க 2 பேர் அப்படி வச்சுக்கோங்க. என் வியூ வந்து நான் 3 ஸ்பின்னர் ஆடுவேன்பா முல்லைன்பூர்ல. லெட் மீ பி வெரி ஃபிராங்க், நீ இப்பதான் சொன்ன யோமி, கரெக்டா சொன்ன. போன மேட்ச் வந்து ஆர்ஆர் போலிங் போட்டாங்க, ஹியூஜ் கிரவுண்ட். தில்லி துடின் போலிங் போட்டாங்க, பொட்டலம் பண்ணாங்க, பஞ்சாப் போட்டு பொட்டலம் பண்ணாங்க. தீக்ஷனாவும் சரி, அவன் பேர் என்ன ஹசரங்காவும் சரி, போட்டு பொட்டலம் பண்ணிட்டாங்க. இந்த வகையில குமார் கார்த்திகை வேற கொஞ்சம் ஃபியூ ஓவர்ஸ் வேற போட்டான். சோ என்னோட ஒப்பீனியன், நான் ஸ்பின்னர்ஸ் கொடுத்து ருத்து have trust in Jadeja, have trust in what you call Noor Ahmed, have trust in Ashwin Ra. They'll deliver for you, Rutu. Take it from me. See, Chika, in all honesty, இது என்னோட பிலீஃப் சீக்கா. இதே 3 ஸ்பின்னர்ஸ் நீங்க வந்து MS தோனி கையில கொடுத்தீங்கன்னா நோண்டி தள்ளுவாரு சீக்கா. அது நான் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது சீக்கா. ருத்துராஜ் கைக்வாடுக்கு அந்த ட்ரஸ்ட் கிடையாது. அவரு ஜக்காட்டியே வச்சே ஓட்டினார்ரா. ஜக்காட்டி ரைனா வச்சுட்டு நாங்க வின் பண்ணோம்டா. நீ வேற, ரைனா வந்து பார்ட் டைம் பவுலரா சூப்பரா யூஸ் பண்ணுவார்ரா. ஜடேஜா ஜக்காட்டி நல்ல பவுலர் யோமி, அந்த டைம்ல செம அண்டர்ரேட்டட் பவுலர், சூப்பரா போடுவாரு. அது அவரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாரு பாரு, ஒரு டொமஸ்டிக் பவுலர் கிட்ட இருந்து அவர் பெஸ்ட் எடுத்தாரு பாரு. இதெல்லாம் கேப்டன் கையில தான். இப்போ இவரு ருத்துராஜ் கிட்ட 3 வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் இருக்காரு. I don't know what more you need. So அதனால்தான், so I don't think he trusts his spinners. If he doesn't trust his spinners, give the captain what he wants. அவருக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னா ஃபாஸ்ட் பவுலரே கொடுங்கப்பா. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அன்சுல் கம்போஜ் ஆடிட்டு போங்க. Okay, let's come to the prediction side, guys. It's been a long show. Chika, quick prediction. See, I still believe that no, if enna Punjab also looks like a deadly side on papers. Let me put it that way. On papers, they look like a deadly side. But we all saw last match against RR. I'm not just supporting CSK because I'm a CSK man. I'm putting in an analytical manner. If the spinners come good for CSK, I think CSK has got a good chance. I'm talking not even batsmen. I'm talking spinners. If the more spinner nalla bowling potana, CSK got a good chance. Let me be very honest with you. And the only thing is, yes, Shreyas Iyer is a brilliant player of spin. He's a very good player of spin. I agree with you with you guys on that point. But still, if the spinners do well, CSK will do well. That's my opinion. Apart from that, mind, நம்ம பேசியாச்சு, பேட்ஸ்மேன் அடிக்கணும்னு சொல்லியாச்சு, ருத்துராஜ் அடிக்கணும்னு சொல்லியாச்சு, கான்வே அடிக்கணும்னு சொல்லியாச்சு, ரச்சேந்திரா, அதெல்லாம் ப்ரீ கண்டிஷன், புரிஞ்சுக்கூடாதா? அதெல்லாம் யாருமே அடிக்காம எப்படி ஸ்பின்னர்ஸ் போலிங் போட கூட பிரயோஜனம் கிடையாது இல்லையா? என்னப்பா புரிஞ்சா வியூவர்ஸ்? I'm saying the more spinners நல்லா bowling போட்டாங்கன்னா, assuming that the batsmen do their job reasonably well, CSK will win. Otherwise, CSK will struggle. Yeah, Yomi, you? Punjab Dani. I'm going with Punjab. I mean, past record எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பான். But actually, more past record கூட மேட்டர் இல்ல இங்க. Past record matter இல்ல இந்த சீசன். Yeah, just the sheer brand of cricket Punjab is playing, and அவங்களுக்கு ஏராளமான bowling, batting options. Fire power the key word. Fire power தான் இப்போ இந்த காலகட்டத்துல யார் இன்னைக்கு நீங்க RCB கேம் கூட பாத்தீங்கன்னா that only decides the game. So அந்த விதத்துல
இந்த நம்ம சிஎஸ்கே டீம்ல வந்து the confidence of the fire of the big hitters is low. So அந்த ஒரு விஷயம் வச்சு பார்க்கும்போது I feel Punjab has that edge. Yeah, I'll give see, even I'm with Yomi. Punjab has the edge. அதுல டவுட்டே கிடையாது. But CSK can turn it around in எனக்கு என்னமோ படுது சிக்கா. This game could be a tight game, and this game CSK might steal it if they bat first and get 180 plus. Batting first and getting 180 plus, 190, 180 plus, I feel then CSK have a big chance to win. அவங்க திருப்பி டாஸ் வின் பண்ணி நான் சேஸ் பண்றேன்னு சொன்னாங்க வச்சுக்கோ, கன்ஃபார்ம் உதச்சிக்கா. அதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. டேய், நான் இது வந்து 10,000 வருஷமா முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன்டா. என்கிட்ட புதுசா இதே வந்து சொல்லிட்டு இருக்கீங்களேடா. நான் வந்து 100 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன்டா. என் வயசு 60 தான், ஆனா 100 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. எனக்கு 65 தான் வயசு, ஆனா 100 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இவன் சிஎஸ்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா the batsman will get some time to settle down, then they can make up. The bat second naale goinda. Let me be very frank. They should bat first, put up good total, and they can win the match. சார், இந்த மாதிரி லோஸ் நிறைய வாட்டி நான் இருந்திருக்கேன், டீம்ல அணி இருந்திருக்கேன், நீங்களும் இருந்திருக்கீங்க. இட் இஸ் ஜஸ்ட் தட் ஒன் டே சார். அந்த ஒன் ஆர் டூ இண்டிவிஜுவல் ஸ்டெப் அப் பண்ணி திடீர்னு ஒரு அந்த ஒரு கான்பிடன்ஸ் அப்படியே மாத்தனீங்கன்னா அப்படியே அந்த இந்த கேமே கான்பிடன்ஸ் தான் சார். எல்லாருக்கும் momentum da. இப்ப எப்படின்னா, the momentum is with DC, the momentum is with GT, the momentum is RCB. அதனால நம்மளுக்கு அப்படியே பயங்கர டெட்லியா தெரியுது. The day the momentum shifts, see, let's be very clear to your viewers. நீங்க பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பார்த்தனா நீ பாரு, the difference between the top and the bottom பார்த்தா 2 matches தான் difference. 2 wins different. I'll put it this way, 2 wins difference. இப்ப நீ எடுத்தனா DC RCB எடுத்தனா they are 2 wins ahead of CSK. DC எடுத்தனா 2 wins ahead of CSK. புரியுதா உனக்கு? அதுதான் நான் சொல்றேன். GT is 2 wins ahead of CSK. 2 wins ahead, 2 wins gap can be easily made up. புரியுதா உனக்கு? 2 wins can be easily made up. That is why I'm saying beat CSK, beat whatever it is. Only thing என்ன ஆகும், இப்ப SRH and Mumbai Indians என்னன்னா 3 wins gap ஆயிடுச்சு. இப்போ அவங்க உதவாங்க. நேத்துக்கு நீ உதவ 3 wins gap, and they play that extra game. ஆமா, நாளைக்கு win. அதனால CSK crucial match. CSK has to win, must win game for you. CSK must win game for CSK நாளைக்கு, என்னோட ஒபினியன்ல. Yeah, definitely guys. Yomi, thank you so much. Guys, go check him out. Yomi off the field சூப்பரா இருக்கும், போய் பாருங்க. different views கிடைக்கும் உங்களுக்கு. Of course, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chica. Hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.